யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 36 38 வசனம் முடிய நாம் வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனையும் கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே நாளுடைய பிரசங்கத்திற்காக நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் கூட இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும். இந்த வார்த்தை எங்களுடைய நிலைகளை எங்களுக்கு காட்டி கொடுக்கட்டுமாண்டவர். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆறுதலை, சமாதானத்தை கொடுக்கட்டுமாண்டவர். இந்த வார்த்தை உமக்குள்ளாக நாங்கள் உற்சாகமாக முன்னேற தொடர்ந்து உம்மை சார்ந்து கொண்டு உம்மை இறுக பிடித்து கொண்டு நடக்க உதவும்படியாக இதை ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். தாமே இந்த பிரசங்கத்தை நீர் அப்படியே ஆசீர்வதியும். இந்த வார்த்தை கேட்கக்கூடாதபடிக்கு, எந்த விதத்திலேயும் உடைய பாவம் தடையாயிராதபடிக்கு தேவன் தாமே எங்கள் மேல் இரக்கமாயிருந்து நடத்து மட்டும் நடத்தினவர் தொடர்ந்தும் நடத்து. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி ஒரு அற்புதமான பகுதி இல்லைங்களா? சரி, இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகமாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 12 அதிகாரம் முடிய நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அநேக காரியங்களை இந்த பகுதியில பேசி கொண்டு வருகிறார். யூதர்கள் மத்தியில பேசுகிறார். இப்படி பல காரியங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வருகிறார். இந்த 12ஆம் அதிகாரம் முடிகிற பொழுது தன்னுடைய பேச்சை இந்த யூதர்கள் மத்தியிலிருந்து நிறுத்தி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அவபக்தியான யூதர்களிடத்திலிருந்து அவர் இப்பொழுது தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரம் தொடங்குகிற பொழுது அது ஒரு அருமையான காரியத்தை நமக்கு காட்டுகிறது. இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற இந்த அதிகாரங்கள், இந்த 5 அதிகாரமும் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அடிக்கடி எடுத்து வாசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டிலேயே ரொம்ப விரும்பப்படத்தக்க ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏன் இந்த பகுதிக்கு இவ்வளவு சிறப்பு? எல்லாம் சிறப்பு தான், வேதமே சிறப்பு தான். ஆனா இந்த பகுதி அதிலும் ரொம்ப அநேகரால் விரும்பப்பட்ட பகுதியாக இருக்கிறது. ஏன் அது அப்படி விரும்பப்படுகிறது என்று சொல்லி கேட்டா, இது இயேசு கிறிஸ்து சிறைபிடிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு சிலுவையில் மரிப்பதற்கு முந்தின நாள் இரவு நடக்கிற சம்பவங்களை இது நமக்கு சொல்லுகிறது. இந்த சுவிசேஷத்தை தவிர மற்ற சுவிசேஷங்கள்ல இதை குறித்து இவ்வளவு விரிவாக 5 அதிகாரங்கள்ல நமக்கு கொடுக்கப்படவில்லை இல்லைங்களா? மற்ற அதிகாரத்துல கடைசியாக ஒரு சில காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருந்த போதிலும் இவ்வளவு விரிவாக தம்முடையவர்களோடு அவர் கொள்ளுகிற ஐக்கியத்தை குறித்து இப்படி விவரித்து பேசவில்லை. ஆகவே இந்த அதிகாரங்கள் ரொம்ப அருமையான ஒரு அதிகாரங்கள், அடிக்கடி வாசிக்க வேண்டிய அதிகாரம். இப்ப 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு தம்முடையவர்களோடு அநேக காரியங்களை பேசுகிறதையும் அவர்களை ஆறுதல் படுத்துகிறதையும் நாம பார்க்க முடியும். அதோடு கூட 17ஆம் அதிகாரத்துல அவர்களுக்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறதான ஒரு வேண்டுதல் அங்க இருக்கிறது. ஒரு முழு அதிகாரமே இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறதை நாம் அங்க பார்க்கிறோம். இந்த அதிகாரங்கள்லாம் அங்க 11 சீசர்களுக்கு சொல்லப்பட்டிருந்த போதிலும் அது தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேருக்கும் உரியது என்று சொல்லி பார்க்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுக்கு உரியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இந்த 13ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் தொடங்குகிற பொழுது, அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள்
மாலையில் நடக்கிற சம்பவம். அப்போ அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தொடங்குகிற பொழுது அருமையாக அவர்கள் மேல வச்சிருக்கிற இந்த விலையேற பெற்ற அன்பை காட்டி இத தொடங்குகிறத பார்க்கணும். அதுக்கு பின்னாடி தொடர்ந்து கிறிஸ்துவினால் கழுவப்பட வேண்டியதனுடைய அவசியத்தை குறித்து அந்த பகுதியில இந்த 13ஆம் அதிகாரத்துல பேசுறாங்க. அதை தொடர்ந்து அவர்கள் மனத்தாழ்மையோடும் அன்போடு நடக்க வேண்டியதை குறித்து அவர்களோட பேசுறார். அதுக்கு பின்னாடி தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். ஒருவருக்கொருவர் அன்பா இருங்கள் என்று சொல்லி புதிய கட்டளைய அங்க கொடுக்கறத பார்க்கிறோம். அதுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவம் தான் இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த 3 வசனங்கள். அதாவது பேதுருவோடு அவர் தனியாக பேசுகிற அந்த சம்பவம். அங்கதான் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா இப்ப பேதுருவோடு தனிப்பட்ட விதத்துல அவர் பேசுகிற வார்த்தையத்தான் நாம இந்த 3 வசனங்கள்ல பார்க்கிறோம். இந்த பகுதியிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னா, அறியாமையுடைய அந்த வைராக்கியம் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம். அறியாமை உடைய வைராக்கியம். அறியாமையுடைய வைராக்கியம் சொன்னா, அதில் இருக்கிற அந்த அறியாமையை அறியாமல் ஒரு வைராக்கியம் கடவுள் மேல் வருகிறதே, அந்த வைராக்கியம் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறதான் நம்ம இந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு நம்ம கத்துக்க போறோம். இயேசுவின் மேல அநேக வாஞ்சை நமக்கு இருக்கலாம். கடவுளுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அன்றைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், இப்படியெல்லாம் நமக்கு இருக்கலாம் இல்லைங்களா? ஆனா இது ரொம்ப வேதம் சார்ந்து வருகிறதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுப்பாங்க இல்லைங்களா? இயேசுக்காக வாழணும், அப்படியெல்லாம் இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும். ஆனா தன்னை பற்றின அந்த அறிவு இல்லாமல் இருந்து விடுறத நம்ம பார்க்க முடியும். அநேகருக்கு அப்படி இல்லாம இருக்கும் இல்லைங்களா? தான் யாரு, தன் எப்படிப்பட்ட மனிதன் அப்படிங்கிறதையெல்லாம் அறியாம அந்த மனிதன் ஒரு வைராக்கியம் கொள்ளுவான் இல்லைங்களா? அது ரொம்ப ஆபத்தானது இல்லைங்களா? அந்த விதமான காரியம் தான் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது 36ஆம் வசனத்துல பாருங்க, சீமான் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார் என்று சொல்லி. பேதுரு இங்க கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் முன்பதாகவே சொல்லி இருக்கிறார் 33ஆம் வசனத்துல, பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்றார். நாளைக்கு மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போயிடுவார். இப்ப இந்த 3.5 வருட காலம் அவரோடு கூட இவர்கள் இருந்தார்கள் இல்லைங்களா? இப்போ அவர்களை இந்த உலகத்துல அனாதையை போல விட்டு ஆண்டவர் போக போறார். அதாவது சரீர பிரகாரமாக 3 வருடத்துக்கு மேல் அவர்களோடு இருந்த அந்த விதமாக இனி அவரை காணப்போகிறது இல்லை இல்லைங்களா? ஆனாலும் அவர் ஆவியின் மூலமாக இருக்கிறார். இருந்திருந்த போதில் இந்த விதமாக அவரோடு கூட சாப்பிட்டு அவரை தொட்டு பார்த்து அவரோடு பேசி கொண்டிருந்த அந்த விதமாக இருக்க போகிறது இல்லை. அப்ப அது அவர்களுக்கு பெரிய ஒரு கலக்கமான ஒரு நேரம் இல்லைங்களா? ஆண்டவர் போயிருவேன்னு சொல்றார். ஆனா இதையெல்லாம் குறிச்சு அவங்களுக்கு அறிவு இல்லை, சரியான புரிதல் இல்லை என்று சொல்லி பார்க்க. இயேசு சொன்னதனுடைய வார்த்தை அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரியல இல்லைங்களா? நான் மரிக்க வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பாவத்துக்காக மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ச்சியாக பேசுகிற வார்த்தைகள் எதுவும் அவர்களுடைய சிந்தையில சரியாக இருந்ததாக நாம் பார்க்க முடியாது. பேதுரு இங்க கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? மற்ற இடங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது பேதுரு எல்லா விஷயத்திலும் ஆர்வமாக ஒரு காரியத்தை அணுகுகிறத நம்ம பார்க்க முடியும். அதே மனப்பான்மையோட கூட இங்க பேதுரு கேட்கிறார்,
ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? அந்த கேள்வியே நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பேசினதனுடைய அர்த்தத்தை பேதுரு அவ்வளவு அறியவில்லை அப்படிங்கிறது தான் அது நமக்கு காட்டுது. இல்லைங்களா? திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வரார். இல்லைங்களா? சிறைபிடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிட்டே வரார். அப்பொழுதுதான் உங்களுக்கு மீட்பு வரும் அப்படிங்கிறத பேசிக்கிட்டே வரார். நான் சீசர்கள் எவ்வளவு குறைவாக அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இது நமக்கு காட்டுகிறது. நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு இல்லைங்களா? நம்ம எப்படியான புரிதல் இருக்கிறோன்றத நம்ம கேள்வி கேட்டு பார்த்தோம் இல்லைங்களா? தன்னுடைய மரணம், உயிர்த்தெழுதல், பிதாவினிடத்தில் பரமேறுதல், இதையெல்லாம் குறித்து ஆண்டவர் பேசின வார்த்தைகளை பேதுரு அறியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு இப்ப என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எங்கேயோ தங்களை விட்டு விட்டு வெகு தூரம் போக போகிறார் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்த பூமியிலேயே எங்கேயோ போறாராட்டுருக்கு, இவ்வளவு நாள் இருந்துட்டு எங்கேயோ நம்மளை விட்டுட்டு போக போறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அதனாலதான் அந்த கேள்வி கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அதுக்கு பதில் வார்த்தையா சொல்றாரு, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார் என்று சொல்லி. ஆண்டவர் பேதுருடைய கேள்விக்கு நேரடியான பதிலை சொல்லல, வெளிப்படையாக சொல்லவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அந்த வார்த்தையினுடைய அந்த அர்த்தத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் ஆண்டவர் இங்க விளக்குறார். வெளிப்படையாக பேதுருவுக்கு சொல்லல, அவர் எங்க போறாரு அப்படின்னு சொல்லல. ஒண்ணு சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, அதான் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதைத்தான் சொல்றார். பேதுரு தன்னுடைய வாழ்நாள்ல இப்போ அவரை பின்தொடர முடியாத இடத்திற்கு அவர் போகிறார் என்று சொல்லி இயேசு சொல்றார். இப்ப நீ என் பின்ன வர முடியாது, ஆனா வருவ. எப்போ வருவ அப்படின்னு சொன்னா சொல்றாரு பாருங்க, பிற்பாடு என் பின்னே வருவாய். அந்த பிற்பாடு எப்ப? பேதுரு மரித்து எதிர்காலத்துல அவரை பின்தொடர்வார் என்று சொல்லி பார்க்க. அதாவது பேதுருடைய ஊழியம் இங்க நிறைவடைந்து தேவன் தன்னுடைய நோக்கத்தை அவர் மூலமாக நிறைவேற்றின உடனே, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூமியில பேதுருடைய அந்த வாழ்நாட்கள் முடிந்தவுடன் எல்லா விசுவாசிகளும் மாதிரி தன்னுடைய ஆண்டவரோடு இருக்கும்படி அவரிடத்தில் போவார் என்று சொல்லி இயேசு சொல்றார். இப்ப நீ என் பின்ன வர முடியாது, பாடு என் பின்னே வருவாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். எல்லா விசுவாசிகளுக்கும் இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம நித்தியத்தை அடைகிறோம் என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் அதற்கு வெளிப்படையான பதிலை சொல்லாமல் கிருபையாக அந்த அர்த்தத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் பேதுருவுக்கு சொல்றார். 37ஆம் வசனம் நம்ம பார்த்தா, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்ன ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றார். இப்ப பாருங்க, பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் இப்போ ஏன் உமக்கு பின்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்றேன், ஏன் வர முடியாது அப்படின்னு சொல்றேன். பேதுருடைய அந்த கேள்வி நம்முடைய ஆண்டவர் எதை சொல்றாரு அப்படிங்கிறத பற்றியோ, அவர் சிலுவையில மரிக்க வேண்டியதை பற்றியோ, எதை குறித்துமான அறிவு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத குறிச்சு நமக்கு இது சொல்லுது. ரொம்ப குறைவாகத்தான் அதை குறித்து அறிந்திருந்தார் பேதுரு. அவருடைய அறிவு அவ்வளவுதான் இருந்தது, ஆண்டவர் பேசுறத புரியல. சரிங்களா? அவ்வளவு விஷயங்கள் பேசிக்கிட்டு வரார், ஆனா அவர்கள் எவ்வளவு குறைவாக அதை உணர்ந்திருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க. ஏன்னா அவங்க சிந்தனை முழுவதும் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னா, யூதர்களுடைய அந்த எதிர்பார்ப்பின் படியே இவர்களுடைய எதிர்பார்ப்பும் இருந்தது. இந்த ரோமர்களுக்கு எதிராக ஆண்டவர் ஒரு கிளர்ச்சி செய்து தனி நாடாக இஸ்ரவேலை பிடித்து அதை ஆளப்போகிறார், மாமிசத்தின்படி ஆளப்போகிறார் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து பல விஷயத்தை பேசுகிற பொழுது அதை குறித்து புரியாதவர்களாகவே இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க.
இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதை குறித்து அவர் குறைவாகவே பேதுரு உணர்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் நமக்கு இந்த பகுதி காட்டுது. நான் ஏன் இப்போ உம்மை பின்தொடர முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேள்வி கேட்கிறார். பூமியில நீங்க எங்க போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உம்மை பின்பற்ற முடியாத இடம் எங்க இருக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. அதான் கேட்கிறாரு. சொல்றாரு, அந்த வார்த்தையில என்னெல்லாம் இருக்குதுன்னா, நான் உம்மை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மோடு சேர்ந்து நான் உறுதியாக இணைந்து நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு பதிலா என் உயிரையும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாம் அந்த வார்த்தையில் இருக்கு. ஏன் ஆண்டவரே நான் இப்போ வர முடியாது அப்படின்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் சொல்றார். அவன் நேசித்து இருக்கிற ஆண்டவரே, உம்மோடு எந்த காரியத்துல இணைஞ்சிருப்பேன், பிரிஞ்சு இருப்பதற்கு பதிலாக என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்றார். சரிங்களா? அதாவது பேதுருவை பொறுத்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து வேற எங்கேயோ போறாரு இந்த பூமியில, இல்லைங்களா? நானும் கூட போவேன். எந்த காரியமான ஒரு எதிரி வந்தாலும் நான் தைரியமா இருந்து சந்திப்பேன், இல்லைங்களா? அந்த இயேசுவை பின்பற்றுவதனால தன்னுடைய ஜீவனே போறதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற தன்னுடைய மன விருப்பத்தை அவர் சொல்றார், இல்லைங்களா? தன்னுடைய அர்ப்பணிப்ப, கிறிஸ்துவுக்கான தன்னுடைய அர்ப்பணிப்பினுடைய காரியங்களை சொல்றார். எதிரிகளை சந்திக்கிறதுக்கான தைரியத்தை பத்தி பேசுறார். கிறிஸ்துவை பின்பற்றுறதுல தன்னுடைய ஜீவனே இழக்க வேண்டியதா இருந்தாலும் அதற்கான மன விருப்பத்தை குறித்து பேசுறார். உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லி சொல்றார். தன்னுடைய மானிடத்திலிருந்து பேசுறார். இது இல்லைங்களா? இந்த உலகத்துல நான் எதுவா இருந்தாலும் கூட நிற்பேன்னு சொல்லி மானிடத்துல இருந்து, இந்த சரீர காரியத்துல இருந்து அவர் பேசுறார். மானிடத்துலன்னா ஆவியிலிருந்து இல்ல, மாம்சீகமான காரியத்துல பேசுறார். இதை குறித்து ரோமர் சொல்லும்போது சொல்ற வசன பகுதி பாருங்க. ரோமர்ல 12ஆம் அதிகாரம் பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனா எண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்றாரு. உங்கள யாரா இருந்தாலும் சரி, தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதபடிக்குன்னு சொல்லி சொல்றாரு. பேதுரு அப்படிதான் இங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறார், இல்லைங்களா? கடவுளுக்காக எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறார். யார் வந்தாலும் சரி, நான் ஆண்டவரோடு கூட நிற்பேன். சரீர பிரகாரமாக அவர் சிந்தித்து தன்னுடைய காரியங்களை சொல்றார். அறியாமையுடைய வைராக்கி, அறியாமையோடு கூடிய வைராக்கி. தான் என்ன பேசுறோம், நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவர் யாரு, அவர் எவ்வளவு பெரிய தேவன் அப்படிங்கிறதெல்லாம் உணராம என்னுடைய மாம்சீக காரியத்திலிருந்து பேதுரு பேசுறாரு. இயேசு அதுக்கு பதில் கொடுக்கிறார். கடைசி வசனத்துல இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? தேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? நீ உன் ஜீவனை கொடுத்துருவியா, உன் உயிரை கொடுத்துருவியா அப்படின்னு கேட்கிறார். அப்படி ஆண்டவர் கேட்டதுக்கான நோக்கம் நம்ம நினைச்சிடக்கூடாது, இயேசு கிறிஸ்து பேதுருவை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு நினைச்சிருக்கோம். பேதுருடைய அன்பையோ அவருடைய உண்மையான காரியத்தையோ கேள்வி கேட்பதற்காக ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வரலாற்றுல பார்த்தா பேதுரு கிறிஸ்துவுக்காக சிலுவையில தலகளாக அடிக்கப்பட்டு தன் ஜீவனை கொடுத்ததை பார்க்கணும். பேதுரு அப்படி மரித்ததாக பார்க்கணும் கடவுளுக்காகவும். அப்ப அத கேள்வி கேட்கல. ஆண்டவர் இங்க என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அவனுடைய பேதுருடைய சுய தகுதியும் மேன்மை பாராட்டுகிறார் பாருங்க. அந்த மேன்மை பாராட்டலையும் அழிக்கிறதுக்கு கிறிஸ்து இந்த கேள்விய கேட்கிறார். சுய தகுதி, என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நினைக்கிறாரு இல்லையா? தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிற அந்த காரியம் இருக்குது இல்லையா? அதை அழிப்பதற்காக
ஆண்டவர் அந்த கேள்வி கேட்கிறாரு, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பேதுரு என்ன சொல்றாருங்க, இங்க நமக்கு 37ல சொல்லிருச்சு, உமக்காக என் ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமா ஒரு வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷத்துல பாருங்களேன், பேதுரு என்ன சொல்லி இருக்கிறாரு. எழுதின சுவிசேஷத்துல 26ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனம் பாருங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றார். நினைச்சிருக்காரு. எல்லாரும் போனாலும் சரி, 11 பேரு எல்லாம் ஓடி போயிட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன்னு சொல்லி சொல்றார் இல்லைங்களா. சுய தகுதியை குறித்தும் மேன்மை பாராட்டலை குறித்தும் பாருங்க. லூக்கால பாருங்க என்ன சொல்லி இருக்கு. 22ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். காவல்ல வச்சாலும் சரி, சிறைபிடித்தாலும் சரி, காவறதா இருந்தாலும் சரி, நான் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னெல்லாம் சொல்றாரு. யோவான்ல சாதாரணமா சொல்லப்பட்டுருச்சு இல்லைங்களா, உமக்காக ஜீவனை கொடுப்பேன்னு மட்டும் சொல்ல, மற்றவங்க எல்லாம் இடறினாலும் நான் இடற மாட்டேன்னு சொல்றாரு இல்லைங்களா. காவல்லையும் சாவலும் நான் பின்பற்றி வருவேன்னு சொல்றாரு இல்லைங்களா. சுயத்திலிருந்து பேசுகிறார். சுய தகுதியும் மேன்மை பாராட்டுதலையும் அழிக்கிறதுக்கே கிறிஸ்து இந்த கேள்வி கேட்கிறாருன்னு சொல்லுவார். நீ எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்டு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று சொல்லி சொல்றார். நீ இன்றைக்கு ராத்திரி தாண்ட மாட்ட. நீ இப்ப பேசுற, இந்த இரவுல பேசிக்கிட்டு இருக்க, இந்த ராத்திரி தாண்டறதுக்கு முன்னாடியே நீ என்ன 3 தடவை மறுதளிச்சிருவ. சேவல் கூவதற்கு முன்னாடினா விடியறதுக்குள்ள நீ என்ன 3 தடவை மறுதளிச்சிருவேன்னு சொல்ற. எல்லாரும் இடர்கள் அடைஞ்சாலும் நான் இடர்கள் அடைய மாட்டேன். காவலிலும் சாவலும் நான் பின்பற்றி வருவேன். மக்காக என் ஜீவனையே கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன பேதுரு பேத்துல இருந்து பேசுறாரு. ஆண்டவர் உடைய பலவீனத்தை பேதுருக்கு காட்டி கொடுக்கிறார். நீ இன்னைக்கு நைட்டு தாண்ட மாட்டப்பா, இன்னைக்கு விடியறதுக்குள்ளேயே நீ என்னை யாருன்னே தெரியாதுங்க போற சரிங்களா. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் போற. அதான் சொல்றாரு, நீ என்னை 3 தரம் மறுதளிப்பார் என்று சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் சொன்னது நடந்ததா பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம பார்த்தா 26ஆம் அதிகாரத்துல பாருங்க, 69ஆம் வசனத்துல இருந்து பாருங்களேன். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகி இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லிட்டார். சுய தகுதியும் மேன்மை பாராட்டலையும் அழிக்கும்படிக்கு இயேசுக இங்க ஒரு கேள்வி கேட்கிறார். எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி அது அந்த மாலையில் நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கச்சமண்ணை தோட்டத்துக்கு போக போறாங்க. இரவு உணவெல்லாம் முடிஞ்சு கச்சமண்ணை தோட்டத்துக்கு போக போறாங்க. அங்க 12 பேர்ல ஒருத்தரா இருந்த யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான். அவர் சிறைபிடிக்கப்பட போகிறார். பேதுரு அவரை பின்னாடியே போறாரு. அங்க போய் நடக்கிற சம்பவம் தான் இது இல்லைங்களா. அப்போ இவ்வளவு ஒரு பயங்கரமா பேசின பேதுரு, அது எப்படிப்பட்ட அவருடைய வைராக்கியமா இருந்தது என்று சொன்னா,
அது அறியாமையுடைய வைராக்கியம். அறியாமை அற்ற வைராக்கியம் அல்லது. கிறிஸ்துவ வைராக்கியம் நல்லதுதான். ஆனா அறியாமையுடைய வைராக்கியம் ரொம்ப மோசம். வேத பூர்வமாக அறிவில்லாமல், தன்னை பற்றின புரிதல் இல்லாமல் வருகிற அந்த அறிவு எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கணும். சரி, இதுல இருந்து ஒரு 2 பயன்பாட நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லி இந்த நம்ம கூட்டத்தை நிறைவு செய்யலாம். இதுல நம்ம பார்க்கிற 2 முக்கியமான பயன்பாடு இருக்கு. அது ரொம்ப அவசியம். அதனாலதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் பயன்பாடு என்ன தெரியுங்களா? மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியது என்று சொல்லி பார்க்க. பேதுரு ஆண்டவரை நோக்கி சொல்றாரு, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் அப்படின்னு சொல்லிட்டாரு. 36ஆம் வசனத்தை கேட்கிறாரு இல்லைங்களா? ஆண்டவரே நீர் எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லி. இந்த கேள்வி ரொம்ப வைராக்கியமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு வைராக்கி நிறைந்த கேள்வியாகவும் வெளிப்படையான ஒரு கேள்வியாகவும் அது இருக்கிறத பார்க்க. இந்த கேள்வியை பேதுரு கேட்டதுக்கான காரணம் என்ன அப்படி சொன்னா, நம்ம 33ஆம் வசனத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா? பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. அந்த வார்த்தையின் அடிப்படையில எழுப்பப்பட்ட ஒரு கேள்விதான் பேதுருனுடைய கேள்வி. நான் போறேன், நீங்க எங்கூட வர முடியாது. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருந்தார் யூதர்களோட, அவிசுவாசமான யூதர்கள். அதை இங்க சொல்றார். அந்த வார்த்தை தான் பேதுருவை இந்த கேள்வியை கேட்க வச்சிருக்கிறது என்று சொல்லி பார்க்க. அந்த 33ஆம் வசனம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? 33ஆம் வசனத்துக்கு கீழே 34, 35 இந்த 2 வசனம் பாருங்களேன். இந்த 2 வசனத்துல ஆண்டவர் சகோதர அன்பை குறித்து பேசுறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து அவர்களோடு பேசுகிறார். புதிய கட்டளை கொடுக்கிறார் இல்லைங்களா? உங்களிலும் நீங்க மற்றவங்களை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அன்பை குறித்து பேசுகிறார். நீங்கள் 34ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்றார். இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை தெரியுங்களா? சகோதர அன்பை பற்றி பேசுறார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பொதுவா நம்முடைய வாழ்க்கைக்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை அநேகர் அல்லல் தட்டி விடுகிறார். நமக்காக கொடுக்கப்படுகிற நடைமுறையான பாடங்களை அல்லல் தட்டி விடுறாங்க. அன்றைக்கும் அதுதான் நடந்தது என்று சொல்லி பார்க்கிற பேதுருடைய காரியத்தில். பேதுருட்ட அங்க சீசர்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நான் போற இடத்துக்கு இப்ப நீங்க வர முடியாதுன்னு பேசுறாரு. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து அவர் பேசுகிற பொழுது சகோதர அன்பை குறித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க வேண்டியதும் அன்பு காட்ட வேண்டியதனுடைய அவசியத்தையும் காட்டி, அப்படிப்பட்ட அன்பை அவர்களுடைய சீசத்துவத்துக்கான சோதனையாக அங்க வைக்கிறதையும் பார்க்கிறோம். நீங்க ஒருவருக்கொருவர் அன்பா இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று அந்த அன்பை சோதனையாகவே வைக்கிறார். முன்னாடி வைக்கிறார். நீங்க அப்படி நடந்தீங்கன்னாதான் பாக்குறவங்க நீங்க ஆண்டவருடைய சீசர், என்னுடைய சீசர் என்று நீங்க அறிந்து கொள்வார்கள்னு சொல்றாரு. நீங்க என்னுடைய சீசர்கள் அப்படிங்கிறத எல்லாரும் அறிவார்கள்னு சொல்றாரு. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா பேதுரு சகோதர அன்பை குறித்து ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இந்த நடைமுறை அறிவுறுத்தல், அதை குறித்து பேதுரு கவனிக்கல அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா பேதுரு அதை குறிச்சு எந்த கேள்வியும் கேட்கல. ஆண்டவரே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும்னு சொல்றீங்களே ஆண்டவரே, அது எப்படி, என்ன அப்படின்னு கேட்கல இல்லைங்களா? ஏன்னா இப்ப அவங்களுக்குள்ள யாரு பெரியவங்கிற ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா?
யாரு பெரியவன், யாரு இயேசுனுடைய வலது பாரிசத்துல உட்கார முடியும், இடது பாரிசத்துல உட்கார முடியும், இப்படி எல்லாம் ஒரு போக்கு இருக்காங்க ஆல்ரெடி. ஆண்டவரே வேலைக்காரனை போல அவர்களுடைய பாதங்களை கழுவி, போதகரும் எஜமானவராகி நானே உங்களுடைய பாதங்களை கழுவுனா நீங்க எவ்வளவு தாழ்மையா இருக்கணும் அப்படிங்கிறத கத்து கொடுக்கிறார். உங்களில் எவன் பெரியவனா இருக்க விரும்புகிறானோ அவன் எல்லாரிலும் சிறியவனா இருக்க கடவான், எல்லாத்துக்கும் ஊழியக்காரனா இருக்க கடவான்னு சொல்லி தாழ்மையை கத்து கொடுக்கிறார். இதெல்லாம் கத்து கொடுத்துக்கிட்டே வர்றார். இப்போ சகோதர அன்பை குறித்து பேசுறார். நடைமுறையான காரியங்கள் சரிங்களா, இந்த அறிவுறுத்தல் அதை குறித்து பேதுரு கவனிக்கவில்லை, அதை குறித்து எந்த கேள்வியும் கேட்கவில்லை சரிங்களா. ஆனா இப்ப பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க, அந்த கேள்விய ஆண்டவர் மறைவாக வைத்திருந்தார். அதை குறித்து வெளிப்படையான காரியங்களை பேசல இல்லைங்களா. ரொம்ப தெளிவா அதை பத்தி சொல்லல. மறிக்க வேண்டும், உயிர்த்தல வேண்டும், பரத்துக்கு ஏற வேண்டும், எல்லாம் கடவுள் பேசுறார். அதனாலதான் மீட்பு வரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்திருக்கிறார். ஆனா அதை கொஞ்சம் இங்க மறைவா வச்சிருக்கிறார். ஆனா அந்த மறைவானதை கேட்கறதுல பேதுருவுக்கு வாஞ்ச இருந்தது. எங்க போவாரு, நம்மளை விட்டுட்டு எங்க போவாரு? இப்ப அன்பை பத்தி பேசினாரே, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும்னு சொன்னாரே, அதை குறிச்சு நம்ம கேள்வி கேட்கலையன்ற எதுவும் அவருக்கு அந்த சிந்தனையே இல்லை, அதை கவனிக்கவே இல்லை. வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். வேதத்தை நம்ம எடுத்துக்கிட்டா பிரசங்கம் பண்ற நேரமோ மற்ற நேரங்களையோ தேவையில்லாத ஆண்டவர் மறைத்து எதை வைத்திருப்பாரோ அதை போய் நோன்ற வேலையை பார்க்கணும். இதுதான் அறியாமை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நாம் வேதத்துல இருக்கிற வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அது எதற்கு? வேத சத்தியங்களை நாம் ஆழமாக அறிந்து அதற்கு நாம் கீழ்பட்டு வாழ்வதற்காக. ஆனா இன்னைக்கு அதுலதான் நாட்டம் இருக்கு. ஆண்டவர் எதை மறைத்து வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் எதை பார்க்க கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை போய் பார்ப்பதற்கு முயற்சி. அதுவே பாவம் தான் இல்லைங்களா. நான் ஏற்கனவே பலமுறை அந்த உதாரணத்தை சொல்லி, வேதத்துல காயின் மனைவி யாருன்னு சொல்லல, ஆனா காயின் மனைவி யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபட்டு எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் பார்த்தீங்களா. அது சரியா இல்லைங்களா? காயின் மனைவி யார் அப்படின்றது பாக்குறத வேலை இல்ல. இன்னும் அநேக விஷயங்கள், பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகத்துல என்னென்ன வச்சிருப்பாங்க, பரலோகத்துல தங்கம் இருக்குமா, வைரம் இருக்குமா, வைடூரியம் இருக்குமா, ஆண்டவர் அடையாளமாக பல விஷயங்களை அவர்களோடு கூட பேசுகிறார். ஆனா அதையெல்லாம் அறியாம, அதை பற்றி சிந்திக்காம, வெறுமனே அங்க ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கிற ஒரு நிலைகளை நம்ம அங்க பார்க்கணும். அதை பற்றி என்ன, பரலோகத்துல என்ன இருக்குது, பரலோகம் எவ்வளவு பெரியது, அங்க யாரு இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பதை விட மாமிச பிரகாரமாக ஒரு சிந்தனை செய்வதற்கு முயற்சிக்கிறது இல்லைங்களா. மாமிச பிரகாரமாக ஒரு நாட்டம் கொள்றதுக்கு முயற்சி செய்கிறது. ஒரு ஆராய்ச்சி, என்ன விதமான ஆராய்ச்சி பாருங்க. கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிற காரியத்தை சிந்திப்பதை விட மறைவாக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்தை சிந்திப்பதிலேயே அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அதைத்தான் கவனிக்கிறதுக்கு பார்க்கறாங்க. வாழ்க்கையில எந்த ஒழுக்கமும் இருக்காது, கடவுள் நமக்கு சொன்ன விஷயங்களுக்கு கீழ்ப்படியணுன்ற எண்ணம் இருக்காது, தாழ்மை இருக்காது, நம்முடைய நிலை எப்படி இருக்குதுங்கிற ஆராய்ச்சி இருக்காது, ஆயத்தம் இருக்காது, எதுவுமே இருக்காது. வெறுமனே ஒரு இடம் மாதிரி இருக்கு வாழ்ந்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை எல்லாம் வள்ளல் தட்டி விட்டு வேதத்தை ஆராய்கிறேன், அதை ஆராய்ஞ்சு என்ன பிரயோஜனம் இல்ல, அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இயேசு எந்த பகுதியில் நடந்து போயிட்டு இருக்கிறாருங்கிறத ஆராய்ஞ்சு உங்களுக்கு ஜீவன் வருமா? இயேசு எவ்வளவு கிலோமீட்டர் போனாரு அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு உங்களுக்கு ஜீவன் வரப்போதா? இல்ல. அது வருமா? அதை அறிஞ்சுக்கலாம், வேதத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக அறிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு பெரிய வேதம் மறைத்திருக்கிற விஷயத்தை ஆராயறதுக்கு எல்லாம் போறாங்க.
ரொம்ப வேடிக்கை இல்லையா? இதெல்லாம் ஒழுக்கக்கேடு. வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் தெரியாததுனால நடக்கிறது. இல்லைங்களா? அதெல்லாம் செய்யக்கூடாது. முதல் பேசப்பட்ட மொழி என்ன மொழி? அது எபிரேய மொழியா? அல்ல தமிழ் மொழியா? அது தெரிஞ்சு என்ன பண்ண போகுது? அதான் ஆண்டவரே சொல்லலையே. ஆண்டவரே மறைச்சுதானே வச்சிருக்காரு. மறைச்சு வச்சதை ஏன் நீங்க போய் நம்ம நோண்டணும்? இல்லைங்களா? எவ்வளவு மோசம் பார்த்தீங்களா? பாகமும் நமக்கு சொல்லுகிறது மறைவானவைகள். பாகம் 29:29 மறைவானவைகள் கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டதோ நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது என்று சொல்லி சொல்லுகிறது. இல்லைங்களா? ரகசியமான விஷயத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு நாம் அதிக ஆர்வம் காட்டுறது ஒரு தவறான காரியமா? அப்படித்தான் இங்க பேதுரு செய்யறார். ஆண்டவர் சொன்ன விஷயங்களை செஞ்சு பார்த்தாரா? அன்பா நடக்கணும்னு சொன்னாரா? செஞ்சு பார்த்தாரா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சு பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நடைமுறை பயன்பாடுகளை ஒரு நாளாவது செஞ்சு பார்த்திருக்கீங்களா? வாழ்க்கையில நம்மோட வாழ்க்கையில தொடர்புடைய செஞ்சு பார்த்திருக்கீங்களா? பவுல் சிறைச்சாலையில் இருந்தார், அது ஞாபகத்தில் இருக்குது. ஆனா நடைமுறையில நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தது ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொன்னா மோசமான நிலை. பவுல் அங்க சிறைச்சாலையில் இருந்ததை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? இல்லைங்களா? பவுல் ராயனுடைய காரியத்திற்காக விசாரணைக்காக அங்க இருந்தார் அப்படின்னு நினைக்கிறது, அதை பார்க்கறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? பிலிப்பு சபை விசுவாசிகள் விசுவாசமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக அறியறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? கேட்டு பார்த்தீங்களா கேள்வி? அப்போ வெறுமனே அதை சும்மா கூட அறிஞ்சு வச்சுக்கலாம், ஆச்சரியப்படலாம், இல்லைங்களா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நமக்கு கொடுக்கிற நடைமுறையான காரியங்களை நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கோமா? உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையை அதோடு வைத்து நாம் பரிசோதித்து பார்த்திருக்கிறோமா? நம்முடைய குறைகளை நம்ம உய்த்து ஆராய்ந்து, ஆண்டவரே இதெல்லாம் மோசமா இருக்குது, என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கணும். நம்முடைய நாட்டம் எதுல இருக்கு? பேதுரு மாதிரி நீர் எங்கே போகிறீ? அன்பு பத்தி சொன்னேனேப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும், நீங்க அன்பா இருக்கிறதுனால நீங்கள் என்னுடைய சீசர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் சொல்லி நடைமுறையா ஒரு காரியம் சொன்னார் பாருங்க, அறிவுறுத்து. அதை பத்தி கேள்வி எழுப்பல. அதை பத்தி ஒருத்தரும் கேள்வி எழுப்புறதாகவே நம்ம அங்க பார்க்க முடியாது. ஏன்? அவர்களுக்கெல்லாம் மாமிச சிந்தனை, இல்லைங்களா? ஆண்டவர் பேசுனுடைய முக்கிய காரியங்களை அறியல, இல்லைங்களா? இப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நினைச்சு பார்க்கணும், நம்முடைய மனசாட்சியை வழி நடத்துறதை விட நம்முடைய ஆர்வத்தை திருப்திப்படுத்துகிற காரியத்துலதான் நம்ம அதிகமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்முடைய மனசாட்சியை அது தாக்கி நம்முடைய மோசமான நிலையை காட்டி அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம கிட்ட வருகிற வார்த்தையை நாம் அல்லல் தட்டி அடுத்து என்னவா இருக்கும், அடுத்து அவங்க எங்க போவாங்க, இதை மட்டும் அறிஞ்சுக்கிறதுனால ஏதேனும் வருமா நம்முடைய வாழ்க்கையில? ஒண்ணும் வராது, ஒண்ணும் வராது. கலாத்திய சபை பவுல் தன்னுடைய முதல் மிஷினரி பிரயாணத்தின் போது ஸ்தாபிக்கப்பட்ட சபை. அங்க இந்த பிரச்சனைகள் இருந்தது. அப்படி அதற்காக பவுல் இதை எழுதுகிறார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு பயன்பாடு கிடைச்சிருக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு. அது எங்க போச்சு? அது சிந்திச்சு பார்த்தோமா? ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும், சரிங்களா? அறியாமை உடைய வைராக்கியன்றது ரொம்ப மோசம். இங்க பாருங்க, எதை போய் தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க, சரிங்களா? மறைவானதை தோன்றதுக்கு பார்க்க கூடாது. வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கைக்காக வேதம் சொல்லுகிற அநேக விஷயம், அதுல இருந்து நமக்கு என்ன பாடத்தை கொடுத்திருக்குது, இல்லைங்களா? 2000 வருடத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு இன்னும் 4000 வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட காரியங்கள் 6000 வருடமா இருக்குது பைபிள். இப்படி எழுதப்பட்டு நம் கையில கொடுக்கப்பட்டது, அதை தள்ளி வச்சுட்டு அதுக்கும் நமக்கும் தொடர்பில்லாத ஒரு புத்தகத்தை நாம் பார்ப்பது போல பார்க்கும்படி அது கொடுக்கப்பட்டிருக்குதா? அதற்காகவா பரிசுத்தாவியானவர் அதை எழுதி நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார்? அதற்காகவா அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜீவன்களை கொடுத்திருக்கிறாங்க? அதற்காகவா பல பரிசுத்தவான்கள் இதை மொழிபெயர்த்தாங்க, தங்களுடைய காலங்கள் நேரங்களை எல்லாம் வீணடிச்சு மொழிபெயர்த்தாங்க? எதுக்கு மொழிபெயர்த்திருக்கிறாங்க? நீங்க வரலாறையெல்லாம் படிச்சு அறிஞ்சுக்குங்க, பேதுரு எங்க போனாரு,
பேதுரு என்ன செய்தாரு, பவுல் என்ன செய்தாரு அப்படிங்கிறத மட்டும் நீங்க அறிஞ்சுக்குங்க. மத்தபடிக்கு அதுக்கு மேல போகாதீங்க. அதை மட்டும் அறிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்காகவா கடவுள் இதை கொடுத்தார்? அதற்காக இவங்க கஷ்டப்பட்டு பரிசுத்தவான்கள் மொழிபெயர்த்தாங்க? இல்ல. இது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. எல்லா காலத்துக்கும் உரியது. இந்த வார்த்தையின் மூலமாகவே தம்முடையவர்களோடு பேசுகிறார். அப்ப இதை நம்ம எவ்வளவு கவனமா நம்ம பார்க்கணும். மறைவானவைகளை நோன்றதுக்கு பார்க்கறத விட நேர கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்காக சொல்ற விஷயம் அது கொடுத்ததனுடைய நோக்கமே அதுதான். நாம் இந்த உலகத்துல தொடர்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து நித்தியத்தை அடைவதற்கு, பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு, இதுதான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அது நம்மோடு வாழ்க்கையோடு ஒன்றினது. நம்முடைய ஆர்வத்தை மட்டும் திருப்திப்படுத்துறதுல நம்ம இருந்துடக்கூடாது. அது நம்முடைய மனசாட்சியை வழி நடத்த வேண்டும். இல்லைங்களா? நம்ம உங்ககிட்ட கேள்வி கேட்டு பார்த்துக்கோங்க. உட்காந்து கேள்வி கேட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வேதனை வரல, வேதத்தின் அடிப்படையில கேள்வி கேட்டு வேதனை வரல அப்படின்னு சொன்னா அப்ப தெரியும் நீங்க என்ன நிலையில இருக்கு. கேள்வி வேதத்துல இருந்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட நம்ம இருக்கிறோமா, இப்படி இருக்கிறோமா. கேள்வி கேட்டு பார்த்து விடுறதா இல்ல, அதற்காக வேதனைப்படணும், அதற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல உதவி நாடி போகும். இல்ல அப்படின்னு சொன்னா ஆத்துல போட்ட கல்லு மாதிரியே தான் இருக்கும், அங்கேயேதான் இருக்கும். அடுத்தடி நிகராது. உடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும், சிந்தனை அப்படியே தான் இருக்கு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் சொல்லுவோம். வெறும் அறிவு மட்டும் பெருத்து ஒண்ணும் வராது. இல்லைங்களா? நினைச்சு பாருங்க. இப்ப பாருங்க, மறைவானவைகள் கர்த்தருக்குரியது என்று சொல்லி சொல்லப்படுது. நிறைய கேள்விகள் போலி போதனை செய்கிறவர்கள்ல பல பேர் இப்படிப்பட்ட கேள்விகளை அது ஒரு கேள்வி பதில் மாதிரி வச்சு தேவையில்லாத கேள்வியா கேட்டு உடைய வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத கேள்வியா கேட்டு, இப்ப நான் சொன்னேன், காயினுடைய மனைவி யாருன்னு தெரிஞ்சு நீ என்ன ஜீவன் அடைப்போ, என்ன பரிசுத்த அடைப்போ? அதுல ஏதாவது வரப்போகுதா? ஒண்ணும் வராது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல வச்சிருந்த பழம் என்ன, மாம்பழமா இல்ல என்ன பழம்? அதை தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்? ஆண்டவரே அதை பத்தி சொல்லலையே. அதை போய் பாக்குறதா இது ஒரு ஆராய்ச்சியா? ஒரு ஒன்னத்துக்கு உதவாத வேலை, கடவுள் சொன்னதுக்கு எதிரான காரியம்னு சொல்லி பார்க்கிறோம். அதை செய்யக்கூடாது. இப்ப பரலோகத்தை அடைய நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை விட பரலோகத்துல என்ன செய்யப்படுகிறது அப்படிங்கறத அறியறதுக்கு தான் இன்னைக்கு அநேகருக்கு ஆர்வம் இருக்கு. சரிங்களா? பரலோகத்துக்கு நம்ம போறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவத்தை ஆழமாக உணர்ந்து மனம் திரும்பு, நீ என்னை விசுவாசிக்கிற பொழுது மட்டும்தான் உனக்கு நித்திய வாழ்வு, அதையன்றி உனக்கு வேறு வழி இல்லை. கடவுளுக்கும் உனக்கும் இடையில பெரிய சுவர் இருக்குது. அந்த சுவரை நீக்கப்பட வேண்டும் என்றால் அது என்னுடைய நீதியினால்தான் நீக்கப்படும், என்னுடைய பரிகாரத்தினால்தான் நீக்கப்படும், என்னுடைய நீதி உண்மையில் வைக்கப்பட்டால்தான் நீ பரத்திற்கு போக முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்களாம் என்னிடத்துல வாருங்கள்னு சொல்ல, தொடர்ந்து விசுவாசியா இருக்கிற இந்த உலகத்துல பாவத்தை அழித்தொழித்து வாழ் அப்படின்னு சொல்றார். உப்பாக ஒளியாக இருந்து ஜீவியுங்கள் என்று சொல்லி சொல்றார். சுவிசேஷத்துக்குரிய வாழ்க்கையும் சுவிசேஷத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையும் வாழுங்கன்னு சொல்றார். அப்ப பரலோகத்தை அடையத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத விட பரலோகத்துல என்ன செய்யப்படுது? பரலோகத்துல குத்துவிளக்கு வச்சிருப்பாங்களா? அதெல்லாம் அடையாள வார்த்தை. அடையாள வார்த்தையை அப்படியே எழுத்துப்பூர்வமா எடுத்துக்கிட்டு வந்து பாக்குறது. ஆண்டவர் பெருவெள்ளத்து இறைச்சல் மாதிரி இருந்தது அவருடைய வார்த்தைன்னா, அப்படியே அது என்ன எழுத்து பிரகாரமா பாக்குறதா? அவருடைய முடி வெண்மையா இருந்ததுன்னா உடனே அந்த வயசானவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சாலும் அடையாள மொழி. ஆண்டவருடைய பரிசுத்தத்தை, நீதிய அதெல்லாம் காட்டும்படி அங்க சொல்லப்படுது. நீங்க பாருங்க, இந்த பரலோகம் தங்கத்துல இருக்குன்னா நினைச்சுக்கிறாங்க நம்ம அந்த நிச்சயான காரியம். ஒரு கோழி போய் எடுத்துக்கிட்டு போய் தங்கத்தை வெட்டியே கொண்டுட்டு வர மாதிரி மனதுல வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு எதுக்கு போறோம்னே தெரியல. பரலோகத்துல என்ன இருக்க போது, எதை நாம நாடி போறோம்னே தெரியல. பரலோகத்துக்கு போறது என்னது? நிறைய பேருடைய கனவு. அப்படியே கனவுல கற்பனை பண்ணி பார்க்க, அப்படியே மேகமூட்டமா இருக்குது, அங்க பார்த்தா அப்படியே பளிங்கு மாதிரி அப்படியே தங்கத்தில் இருக்கு. அப்படியே நான் காலை வச்சு புகைக்கு நடுவுல போய் எங்க போறது? கேள்வி கேட்டு பார்த்து எங்கேயோ போறது? பளிங்கல் போய் அப்படியே தண்ணி மாதிரி ஆண்டவர் அடையாளமா சொன்னானே கடல், சொன்ன உடனே அங்க போய் அப்படியே தண்ணி எல்லாம் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. இவன் கற்பனை பண்றான்.
இந்த உலக கற்பனை மனுஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக அடையாள வார்த்தையினால ஆண்டவர் சொல்றார். பரலோகத்தை குறித்து முழுமையான காரியத்தை வேதம் சொல்லல. அங்க எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு நல்லா தெரியும். அங்க இயேசு இருப்பார். நாம் அவரோடு கூட இருப்போம். அவருடைய நேசத்துல மகிழ்வோம். அதுதான் வேணும். இயேசுவோடு இருக்கிறதுக்காகத்தான் நம்ம அங்க போறோம். இல்லைங்களா? அவரோடு கூட இருந்து, இல்லைங்களா? அவரோடு கூட ஒரு நாள் இருக்கிறதுக்காக நம்ம போறோம். வேற எதுக்கு நீங்க பாருங்க, கேள்வி கேட்டு பார்த்தீங்களா? எதுக்கு போறோம்? லேண்ட் ஒண்ணு வாங்கி போறதுக்கு போறோமா? இல்ல ஒரு அங்க கொண்டு வீடு கட்டுறதுக்கு போறோமா? எதுக்கு போறோம் பரலோகத்துக்கு? நிறைய தெரியல. அப்படியே கற்பனை பண்ணி புகை மூட்டமா அங்க நடந்து போயிட்டு இருக்கலாம். அதுக்காக சிந்திச்சு பாக்குறாங்க. தப்பு தப்பா வேதத்தை புரிஞ்சு இல்ல. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து இங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ போராட்டம். அந்த போராட்டத்துக்கு மத்தியில கடவுளை மகிமைப்படுத்தி வாழ்றோம். ஆனா ஒரு நாள் வரும், அப்ப இந்த பாவ பிரசனத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டு, பூர்ணராக்கப்பட்டு, பாவமே இல்லாம தேவனோடு கூட நம்ம வாழும். அந்த வாழ்க்கையை வாஞ்சிக்கிறதுக்கு தான் நம்ம அது பரலோகம். அதுதான் வாஞ்சிக்கிறோம், இல்லைங்களா? அங்க போய் தான் நம்ம பார்க்க போறோம். அது வரைக்கும் நமக்கு அது தெரியாது. அப்ப இன்னைக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்ன்றதை விட பரலோகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றத அறியறதுல அநேகருக்கு ஆர்வம். ஒரு மோசமான நிலை, இல்லைங்களா? அப்ப மறைவானவைகள் கர்த்தருக்குரியது என்று சொல்லி வேதம் சொல்லும் போது நம்முடைய வேத வாசிப்பு மாறட்டும், நம்முடைய பிரசங்கம் கேட்கிற முறைகள் மாறட்டும். ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம், இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம அது வாழ வைக்கட்டும். நம்ம கேட்கிற பிரசங்கம் அது நம்மள காயப்படுத்தட்டும். காயப்படுத்தி ஒரு சீல் பிடிச்சு போயிருக்கிற ஒரு நிலையில இருக்கிற ஒரு புண் காலில் இருந்ததுன்னா, அப்படியே சீல் பிடிச்சு போய் இருந்ததுன்னா அது கொஞ்ச நாள்ல காலை எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால இந்த வேதங்கிற கத்தி அதை கிழிக்கட்டும், நம்மளை ரணமாக்கட்டும். அது கிழிச்சு விடட்டும், அந்த அழுக்கெல்லாம் வெளியே போகட்டும், அது நம்மளை காயம் கட்டட்டும், சரிங்களா? அதுக்கு நம்ம அதை பார்க்கணும். எனக்கு காயப்படுத்திட்டும் விடணும். நான் காயெல்லாம் பட மாட்டேன், ஐயோ அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அது எவ்வளவு மோசமா இருக்கும். அப்ப அந்த விதத்தில் நாம் செய்தி கேட்கணும், சரிங்களா? கடவுளுடைய வார்த்தை வேதத்தை படிக்கணும், அப்படி படிக்கணும். வரலாற்றை படிக்கிறோம், நல்லது. பவுல படிக்கிறோம், பேதுரு நல்லது. அதுல இருந்து நம்ம என்ன நமக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அதை வேத விளக்க விதிமுறையின்படி சரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமே. அது இல்லைன்னா என்ன பண்றது? மறைவானது, பிசாசு ஏன் அங்க ஆண்டவர் படிச்சாரு, அவன் ஏன் வந்து பாவம் செஞ்சான், அவன் ஏன் எதிரா, இதெல்லாம் ஒரு கேள்வி. அது நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கு கூட அறிவே இருக்காது. நமக்கு அறிவு இருக்கா? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னே நமக்கு அறிவு இல்லை, இல்லைங்களா? இருக்கா உங்களுக்கு? இன்னும் சொல்ல போனா நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்க அறிவையே நம்ம சரியா பயன்படுத்தல, தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்துல எவ்வளவு கண்டுபிடிப்பு எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல. பாருங்க, நம்ம பாக்குற ஃபிளைட் கண்டுபிடிச்சிருக்காங்க, உங்க கையில இருக்கிற போன் கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லையா? அன்றாட நம்ம பயன்படுத்துற எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன 6 கை 10 தலையா இருக்குது? இல்ல, உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு மனுஷன்தான், உங்களுக்கு எனக்கு இருக்கிற மாதிரி மூளைதான். எப்படி செய்யறோம்? ஏன் நம்ம செய்ய முடியல? ஏன் தெரியுங்களா? நமக்கு கொடுத்தப்பட்ட அந்த அறிவையே நம்ம சரியா பயன்படுத்தல. கடவுள் நம்ம கொடுத்த அவங்க எல்லாம் பயன்படுத்த இன்னும் இருக்குது. ஆனா அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து வேதத்தின்படி வாழாம அங்க போறாங்க. அது எவ்வளவு ஆபத்து பாரு. அப்படி செய்வதே பிசாசனுடைய சிந்தனை போக்குதான். இப்படி ஆராய போன எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்க முடியும். கடைசியா வழி தெரியாம ஓடி போனவன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கோளாறா வேதத்தை படிச்சு பைத்தியமானவர்களை கூட நான் கேட்டிருக்கிறேன். தப்பு தப்பா பைப்புல படிச்சு வேத ஒழுங்கோடு படிக்காம கடைசியாக மோசமான நிலைக்கு போனவர்களும் உண்டு. வரலாற்றிலையும் கூட நம்ம பார்க்க முடியும். 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும்
கடவுள்தான் உலகத்தை படைத்தார் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த மனிதர்கள் சார்லஸ் டார்வின்கிற இந்த மனிதன் கொண்டு வந்த ஒரு கொள்கை, மோசமான கொள்கையை பரப்பின பொழுது அந்த கொள்கைக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா அன்றைக்கு சந்தேகப்பட ஆரம்பித்தார்கள், வேதத்துல பிழை இருக்கிறதோ அப்படின்னு. அன்னையோட முடிஞ்சுது. எத்தனையோ பேர் வீணாய் போய்விட்டதை நம்ம பார்க்கணும். அப்போ கடவுள் மறைத்து வைத்திருக்கிறவைகளை நாம் ஆராய போகக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும். அதான் நம்ம இதுல முதல் பயன்பாடா பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம் செஞ்சு பாருங்க. பேதுருடைய கவனம் எப்படி இருந்தது? எதை கவனிக்க வேண்டுமோ, எதை சிந்திக்க வேண்டுமோ அதையெல்லாம் சிந்திக்காம சுயத்திரல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், என்ன வேணாலும் நினைக்கலாம், அதெல்லாம் இல்லை. சரி, ரெண்டாவது பயன்பாடா ஒன்று பார்த்து முடிப்போம். ரெண்டாவது சுய அறியாமை. சுய அறியாமை, சுய அறியாமைன்னா என்ன? நம்ம யாருன்றதை நம்ம அறிஞ்சிக்காத ஒரு நிலைதான் சுய அறியாமை. நம்ம யாரு, நம்ம என்ன, நம்ம எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அறியாத ஒரு நிலை. ஒரு உண்மையான விசுவாசினுடைய இருதயத்துல கூட எவ்வளவு சுய அறியாமை இருந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு பேதுரு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறார். பேதுரு அவிசுவாசியா? இல்ல, உண்மையான விசுவாசிதான். யாருடைய இருதயத்துல எவ்வளவு சுய அறியாமை இருந்துடலாம் அப்படிங்கறத நமக்கு வேதம் சொல்லுது. பேதுரு இயேசுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க தயாரா இருக்கிறதா அங்க அறிவிக்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இரவு முடியறதுக்குள்ள என்னை 3 தடவை மறுதளிச்சிருவேன்னு சொல்லி. இப்ப யார் சொன்னது நடந்தது? பேதுரு சொன்னது நடந்ததா? சாவலிலும் காவலிலும் நான் உம்மை பின்பற்றுவேன், உமக்காக என் ஜீவனையும் நான் கொடுப்பேன், இவர்கள் எல்லாரும் உண்மை விட்டு போனாலும் நான் உண்மை விட்டு போக மாட்டேன்னு சொன்னாரு. அது நடந்ததா? அல்ல இயேசு சொன்னது நடந்தது. அப்போ நம்ம எல்லாருடைய இருதயங்களிலும் பலவீனம் இருக்கு. நம்ம வீர சூரர் இல்லை, ஆண்டவருடைய கிருபையை பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயங்கள்ல பலவீனம் இருக்கு. அதை அறியறதுக்கு கத்துக்கணும். நம்ம யாரு, எப்படிப்பட்டவர்கள் அறிஞ்சு சுய பரிதாபம் கொள்வதற்காக அல்லது நாம் கிருபையை பிடித்துக் கொள்வதற்காக அந்த காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். தொடர்ந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நானே செஞ்சிருவேன் அப்படிங்கிறது சுயம். என்னால முடியாது, ஆண்டவருடைய கிருபைதான் நடத்துது அப்படின்னா என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தாழ்மையோடு கீழ்ப்படியறதுக்கு நான் பாக்குறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நடக்குது. நமக்கு வேறு நம்ம தான் செய்யறோம், ஆனா இன்னொருத்தர் நமக்கு சொல்றாரு. அதை என்னால செய்ய முடியாது, தனித்து செய்ய முடியாது. ஆண்டவர் இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் யாருன்னு எனக்கு தெரியும். மனுஷன் முன்னாடி நான் எல்லாத்தையும் செஞ்சு காட்டிடலாம். ஆனா என் தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய பலவீனங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லையா? பேதுருக்கு இருந்தது இல்லையா? ஜீவனையே கொடுப்பேன், என்ன வந்தாலும் சரி உன்னை பின்பற்றி வருவேன்னு நினைக்கிறார். நாம கூட பேதுரு மாதிரி சோதிக்கப்பட்டா நம்ம எவ்வளவு தூரம் விழுவோன்றது நமக்கு தெரியாது. சோதிக்கப்படாத வரைக்கும் நல்லா போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கலாம். நம்ம ஒரு சோதனை வந்தா நம்ம யாருன்றது நமக்கு தெரியும். பேதுருவை நம்ம பார்த்து ஆச்சரியமா, என்ன பேதுரு இப்படி செய்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம எவ்வளவு மோசமா, பேதுருவே அப்படி விழுந்துட்ட முடிஞ்சுன்னா நம்ம எப்படி? இயேசுவோடு இருந்து நடந்தவருடைய வார்த்தை கேட்டு வளர்ந்து வந்த அவருக்கே கூட அப்படிப்பட்ட பலவீனம் வரும் என்று சொன்னான். பேதுருக்கு பலவீனம் இல்லையா? கலாத்திய நிருபத்துல பாக்குறமே, அந்தியோக்கியா சபையில அவர் மாய்மாலம் பண்ணுனதை பார்க்கலையா? எருசலேமில இருந்து ஆட்கள் வரும் வரைக்கும் கிரேக்கர்களோட இருந்து வந்ததுக்கு அப்புறம் பிரிந்து போய் யூதர்களோட தனித்து உட்கார்ந்து இந்த பலவீனத்தை வெளிப்படுத்தி இல்லையா? ஒரு வாய்ப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாம் எவ்வளவு தூரம் விழுவோம் அப்படின்னு தெரியும். நம்ம சோதிக்கப்பட்டா எவ்வளவு தூரம் விழுவோம் தெரியும். நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும், எவ்வளவு நம்ம சுயத்தை வெறுக்கணும், சரிங்களா? ஆண்டவரை எவ்வளவு பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. நேரங்கள்ல பேதுரு மாதிரியே நாமும் நம்மளால செய்ய முடியாத காரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கலாம். ஆண்டவருக்காக வாழ்றேன்,
நான் நல்லா இருக்கேன், நான் எல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அப்படி நினைச்சு நம்ம என்ன நினைக்கலாம்னா, மத்தவன் யாராவது ரொம்ப பரிதாபமா இருக்காங்க இல்லையா, விசுவாசத்துல பலவீனமா இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம பரிதாபமா பார்க்கலாம். இது ரொம்ப பரிதாபம், நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன், இது என்னால முடியும், ரொம்ப மோசம் அப்படின்னு நினைக்கலாம். நினைக்கலாம். அப்படி நம்ம நம்மளே திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் மற்றவங்களை பார்த்து. இன்னைக்கு அதுதான் நடக்கும் அதிகமா. நம்ம கடவுளுடைய வார்த்தை வரும்போது நான் நல்லா இருக்கிறேன், அது அவங்களுக்கு, நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு. இல்ல இது எனக்குத்தான், இது நான் பலவீனமானவன், நான் சோதிக்கப்படல அதனால அப்படி இருக்கேன், சோதிக்கப்பட்டா என்ன ஆகும்னு தெரியாது, ஆகவே இந்த வார்த்தை எனக்குத்தான், நான் பிடிச்சுட்டு போறேன் அப்படின்னு இல்லை. அடுத்தவங்களை பத்தி பேசுறாங்க, அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அது பெரிய ஆபத்து. நமக்கு தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு விஷயம் தெரியாது, என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு பாவத்தினுடைய விதைகளும் நம்முடைய இருதயத்துல மறைந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது மறைஞ்சிருக்குது, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அது எப்ப விளையறதுக்கு நம்ம சந்தர்ப்பம் கொடுக்குறோமோ அப்ப அது விளைஞ்சிரும். அதை அழித்து ஒழிக்க வேண்டியது நம்முடைய கடமை, பொறுப்பு. அதை அழித்து ஒழிப்பது நம்முடைய சுயத்தினால் நடக்கிறதா? இல்ல, கடவுளுடைய கிருபையினால் மட்டும்தான் அது முடியும். கடவுளுடைய கிருபை இல்லைன்னா அது முடியாது. பேதுரு மாதிரியே நாமும் கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய முடியும்னு சொல்லி சுய அறியாமையில நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல பேதுருவை போல நமக்கும் எந்த ஒரு வலிமையும் இல்லை அப்படிங்கிறத கசப்பான அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கசப்பான காரியம் வாழ்க்கையில நடந்ததுன்னா தெரியும், ஆஹா ஓஹோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனே நானு, ஆனா இப்ப இந்த மாதிரி ஆயிப்போச்சே. அடிக்கடி கடவுளுடைய வார்த்தை வரும் பொழுது நானு அத அல்லல் தட்டிட்டனே, விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியுதே நம்ம எவ்வளவு மோசமா போயிட்டோம் அப்படின்னு நினைச்சுப்போம். சோதனை சரிங்களா? அப்போ இதை நம்ம எப்பவுமே நினைச்சு பார்க்கணும். சுய அறியாமை, நம்மளை பத்தி நமக்கு தெரியும். எவன் ஒருவன் பாவத்தை அழித்தொழிக்க முடியும்? பாவத்தை பற்றின ஆழமான புரிதல், தன்னுடைய நிலையை பற்றின ஆழமான புரிதலையும் கொள்ளுகிறவன் தான். பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறது, தன்னை பத்தி உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த மனுஷனால வளர முடியாது, அசுத்தத்துல இருக்க முடியாது. ஏன்னா வேதம் அதை தெளிவா சொல்லுது. அநேக முறை நம்ம எச்சரிக்கிறத கூட நம்ம வேதத்துல பார்க்கணும். அநேக முறை அதை எச்சரிக்கை பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல பாருங்க, 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவான் என்று சொல்லி. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவான்னு சொல்லி வேதம் நம்ம எச்சரிக்கிறத பார்க்கணும். அதை எச்சரிக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்முடைய உள்ளான பலவீனத்தை பற்றின தாழ்மையான உணர்வு நமக்கு வேண்டும். அதோடு நாம் பலப்பட்டு நடப்பதற்காக பலமானவரை தொடர்ந்து சார்ந்திருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சாதனமாகிய ஜபத்தையும் வேத வாசிப்பையும் நம்ம பிடித்து கொண்டு நடக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரத்துல ஜெபிக்கும், பலவீனங்கள்லாம் சொல்லி ஜெபிக்கும். இப்ப பாருங்க, அதுதான் பாதுகாப்புக்கான உண்மையான ரகசியமா இருக்கும். வேற எதுவுமே அப்படி இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கலையா? சுய அறியாமை ரொம்ப ஆபத்தானது. அறியாமையுடைய வைராக்கியம் சொல்றாங்க. கிறிஸ்துவ வைராக்கியம் நல்லது. வேதத்தின் அடிப்படையில பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய வேதத்தை சார்ந்திருந்து, அவருடைய கிருபையை சார்ந்திருந்து, அதற்கு தன்னை விடாப்பிடியாக கீழ்ப்படுத்தும்படி முயற்சித்து வாழ்ற அந்த வாழ்க்கை வைராக்கியம் நல்லது. ஆனா தன்னை பத்தின எந்த புரிதலும் இல்லாமல் வெறும் சுய அறியாமையோடு கூடிய வைராக்கியம் ஆபத்து. அது தன்னை பத்தி தெரியாம தான் எல்லாம் செஞ்சிருவான். ஆண்டவருடைய கிருபை உயர்த்துவதற்கு பதில தன்னை உயர்த்துகிற காரியம் ரொம்ப மோசம். பாருங்க, அப்போ வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர்ல பாருங்க 12:10.
அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்றார். பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது 7ஆம் வசனத்துல. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஏன் அது என்னை உயர்த்தாதபடிக்கு அப்படி செய்கிறது என்று சொல்லி அது நீங்கும்படி பவுல் ஆண்டவரிடத்துல 3 முறை ஜெபித்ததாகவும், நான் ஆண்டவருடைய பதிலோ என் கிருபை உனக்கு போதும் என்றதாகவும் நமக்கு சொல்லப்படுகிறது. அதைத்தான் பவுல் பதில் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் சொல்றார். அப்போ நம்முடைய பலவீனங்களை நாம் உணர்ந்திருந்து பலமுள்ளவரை சார்ந்து கொண்டு நாம் பலமாக நடக்க வேண்டியது அவசியம். சுய அறியாமை அப்படின்னு நம்ம சொல்லுகிற பொழுது, நம்மால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லும் போது அது சுய பரிதாபத்துக்கு நேராக நம்மளை நடத்தக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அப்படி நினைச்சுக்கிட்டும் தவறா எல்லா விதத்திலையும் பிசாசு தந்திரம் பண்றப்பாரு. உடைய கடமை பொறுப்பை செய்யறதுக்கு பதில ஆண்டவரே நான் பாவி ஆண்டவர் என்னால முடியல இப்படியே சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கலான்னு பாக்குறது. மனுஷனுடைய இறுதி எவ்வளவு திருப்புள்ளதுன்னு பாருங்க. ஒரு புறம் எப்படின்னா இன்னொரு புறம் கடவுள் சொன்னதை கீழ்படியாம அப்படியே ஏமாத்திக்கிட்டு ஆண்டவரே என்னால ஒண்ணும் முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து எதுவுமே பண்ணாம வாழ்ந்துட்டு அதுவும் ஆபத்து தான். இது சுய பரிதாபத்திற்காக அல்ல, சுயத்தை குறித்து அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. நாம் யாருன்றதை அறிஞ்சு பலமானவரை நாம் பிடித்து கொண்டு நடக்க வேண்டும். கிறிஸ்துவ வைராக்கியத்துல நாம் வாழ வேண்டும். பக்தி வைராக்கியத்துல நாம் அப்படி வாழணும். இல்லைங்கன்னா அறியாமையோடு கூடிய வைராக்கியத்துல வாழ்றது இல்ல, கிறிஸ்துவ வைராக்கியத்துல வாழும். கடவுளுக்காக நான் வாழுவேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதியாய் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து அதோடு எதிர்த்து போராடுகிற ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் சரி செய்யறதற்கு முயற்சித்து போராடுகிற ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழும். பேதுருங்கன்னு சொன்னது சுயத்திலிருந்து வந்த சுய தகுதியை சொல்றார். அதனாலதான் கெச்சமன்ன தோட்டத்துல பிடிச்சோடனே காதை வெட்டிடுறாரு இல்லைங்களா? வேலைக்காரருடைய காதை வெட்டி விடுறாரு பாருங்க. கத்தி எடுத்தவன் கத்தியாலே ஆண்டு போவான்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப பாருங்க, சுயபலம், சுயத்துல எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறது, சுயத்துல இல்ல, தேவ கிருபையில நம்ம செய்யணும். இப்ப அறியாமையுடைய வைராக்கியம் சொல்லும்போது அது ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கோம். அது ஆபத்தானது. நம்மள அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்குதா, அது நம்மள மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும். அறிவோடு கூடிய வைராக்கியம், வேதத்தை சார்ந்திருக்கிற அறிவோடு கூடிய வருகிற வைராக்கியம் நமக்கு தேவை. வேதத்தை இருக்க பிடித்து கொண்டு வேதத்தை ஒரு பிரசங்கம் நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரசங்கத்துல நம்முடைய கண்ணை பதித்து வைத்து, அப்படி பதிச்சு வச்சிட முடியும்? பதிச்சு வைங்கன்னு சொன்னா பதிச்சு வச்சிட முடியுமா? நல்லா தூங்கி நெளிச்சு வந்து உக்காந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருந்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு கிடந்தா அது வருமா? வருமா? வராது. அது வெறும் வார்த்தையாதான். 6 நாளும் குடும்ப ஜெபத்துல ஜெபம், ஆண்டவரே ஓய்வு நாளுக்கு இன்னும் 6 நாள் இருக்கு, அதுக்கு ஆயத்தப்படும் அப்படின்னு ஜெபம். கிட்ட நெருங்கி வர 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 ஆர்வம் ஜாஸ்தி. ஆனா மனுஷனுக்கு ஊர் சுத்துறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் பாருங்க. பார்த்திருக்கீங்களா? எங்கேயா போறோம் வரோம்னா இந்த நாள் வருது அப்படின்னு பயங்கர ஆர்வத்தில் இருப்பான். இங்க போறோம் அங்க போறோம், சுகர் தொடச்சி வைக்கிறது என்ன, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறது என்ன, எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆர்வமா வச்சு மனுஷனுக்கு ஒரு ஆர்வம் இல்லையா? எங்க ஊருக்கு செய்து போறோம், ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடும். ஓய்வு நாளுக்கு வரும்போது என்னது, எங்கேயோ போய் வந்து சுட்டிலுக்குள்ள படுத்திருக்கிற மாதிரி படுத்து கிடந்து என்ன அந்த மனுஷன் காட்டுறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது ஜாக்கிரதையா உட்காந்து ஜாக்கிரதையா சிந்திச்சுக்கிட்டு ஜாக்கிரதையா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. இந்த அண்ட சராசரத்தை உருவாக்கின தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமா பேசும்போது அதுக்கு எவ்வளவு கவனமா இருந்து எவ்வளவு பயபக்தியோட இருந்து
எவ்வளவு தாழ்மையோடு இருந்து ஒரு காரியம் கூட கீழே சிந்திடக்கூடாதுங்கிற ஒரு தண்ணி குடிக்கும்போது அப்படியே கீழே ஒரு பொட்டு சிந்தக்கூடாதுன்னு ரொம்ப கவனத்தோட அதை அப்படியே அள்ளி பருகிட்டு வர மாதிரி நாம் அதை பிடிச்சு வேண்டாமா. இன்னைக்கு எப்படி இருக்குது நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சு காலையில குடும்பமா எந்திரிச்சு குளிச்சு நேரங்காலமா சபைக்கு அப்படியே பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்படியே அலங்காரமா வந்து பரிசுத்த சிந்தையோட வந்து ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கடவுள் செய்த நன்மைகளை எல்லாம் பாடி மகிமைப்படுத்தி தொடர் வேத வாசிக்கும் போது எஸ்ராவுல சொன்ன மாதிரி ஜனங்கள் கைகூப்பி அந்த வார்த்தையை கேட்டு கைகூப்பி தரை மட்டும் தாழ்த்தி கடவுளை வணங்கினார்கள் சொல்ற விதமா எழுந்து நின்று வாசிக்கிற பொழுது கேட்டு தாழ்த்துறது பிரசங்கம் வருகிற பொழுது இருந்த கவனத்தோடு கண்ணை இப்பதான் கண்ணை பதிவு வைக்க முடியும். இல்லாதவன் கண் சொருகி போன குருட மாதிரிதான் இருப்பான். கண் பதிவு வச்சு ஒரு வார்த்தை அசையாமல் அதை பெற்று வீடு திரும்பி அதை வைத்து குடும்பமாக சிந்தித்து பார்த்து நம்ம என்ன விதத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து எல்லாம் வாழ்நாள்ல செய்து பார்த்திருக்கிறீங்களா? செய்யலைன்னா செய்யறதுக்கு கத்துக்கணும். அவருடைய வாழ்க்கையில தான் கடவுளுக்கு பயப்படுற பயம், பரிசுத்தம், நீதி, உண்மை, ஆண்டவரை மையப்படுத்துகிற வாழ்க்கை இதெல்லாம் இருக்கும். இல்லைன்னா இருக்கு ரொம்ப மோசமா இருக்கும். இருக்காதுன்னு சொல்லி மோசமா இருக்கும். இந்த நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கும். நம்ம என்ன வெளிவேஷங்கள் போட்டு கொண்டாலும் உடைய வாழ்க்கை மோசமா தான் இருக்கும். அநேக கசப்பு அசுத்தம் நிறைந்ததாக தான் இருக்கும். பேச்சு, சிந்தனை, குடும்ப நடவடிக்கை எல்லாம் அசுத்தம் நிறைந்ததாக தான் இருக்கும். ஏன்னா நான் தான் அல்லல் தட்டி விட்டனே, கடவுள் என்னோடு பேசுகிற பொழுது நான் தான் படுத்து கிடந்தனே. இந்த புத்தி இல்லாத கனியின் மாதிரி இருந்துக்கூடாது. நித்திரை மயக்கத்தில் இயேசுவை பிடிக்க வரும்பொழுது சீசர்கள் கடந்தாங்க பாருங்க, தூங்கிட்டு. அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம பார்க்கிறோம், அதை பத்தி நம்ம அறிஞ்சுக்கணும். சுய அறியாமை, சுய அறியாமையினாலதான் பல விஷயம் நடக்குது. சரிங்களா? நமக்குதான் ஒண்ணும் நடக்குமானுக்குதே, அதனாலதான் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் நம்மளை கிருபையா நேசிக்கிறாரு, அதனாலதான் நம்ம அப்படி இருக்கிறோம். நம்ம பண்ற வேலைகளுக்கெல்லாம் நமக்கு என்னமே நடக்கலையே அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். அதனால நம்ம பரிசுத்தமா இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிறது இல்லைங்களா? ஒன்னும் நடக்கலைங்கிறதுக்காக பரிசுத்தமா இருக்கிறோன்றது அர்த்தம் இல்ல. கடவுள் நம்மள திருப்ப தட்டி விடுறாரு, தட்டி கொடுக்குறாரு, வா நேசிக்கிறார், இது தப்புன்னு சொல்றாரு, இடத்துல மனம் திரும்புன்னு சொல்றாரு. அதை நம்ம தொடர்ந்து தள்ளக்கூடாது. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, அவருடைய நேசம் பாருங்க. நம்ம யாராவது நம்மளை நேசிக்கிற அந்த உலகத்துல ஒரு சாதாரண மனுஷன் நம்ம நேசிக்கிற, நம்ம போய் ஒருத்தரை நேசிச்சு கூப்பிடும்போது அவங்க சார் அப்படின்னு தள்ளி விட்டா உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம யார செய்யறோம் தெரியுமா? அந்த மாதிரி நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து தன் அடிகளை பெற்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து நமக்காக பிதாவின் வலது வருஷத்துல பேசி கொண்டு இருக்கிறவர், தொடர்ந்தும் சபையை நேசித்து சபையை போஷித்து வருகிறவர், நம்முடைய நேச மனவாளனை நம்ம உதாசீனப்பட்டு அப்படி அது எவ்வளவு அசிங்கம் பாருங்க. அது எவ்வளவு நம்ம அப்படி யாரையாவது ஒரு படம் மாதிரி பிக்சர் மாதிரி பாருங்க, யாராவது செஞ்சா நமக்கு எப்படி இருக்கும்? என்ன இவர் போய் இப்படி நேசிக்கிறாரு, அவங்க மதிக்கலையே விட்டுறீங்க அப்படிமா. உலகத்துல அப்படி நடக்கிற சம்பவங்களை பாருங்க. என்னப்பா அவர் அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறார், ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி, விட்டு போங்க எப்படியோ போயிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டோமா? நம்ம பாத்திர சும்மா சொல்லணும்ல. பாருங்க, பிக்சர் பண்ணி அப்படியே பாருங்க படம் மாட்டோம் நம்ம செய்யற வேலையை. நம்மளால முடியலைன்ற தாழ்மையோட சொல்லி ஆண்டருடைய உதவியை நாடி பரிசுத்தமா நடக்க வேண்டியது அவசியம். பேதுருங்க அப்படித்தான் இல்லையா? பேதுரு சுய பெருமை இல்ல, சுயத்தினால எல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. அதோடு கூட தேவையில்லாதத எதுல கவனம் செலுத்தணுமோ அதுல அதிக கவனம் செலுத்தல. தான் மறிக்க போகிறேன்னு சொன்னது வீட்டுல அதை கெவிடிச்சு அதுல தன்னுடைய காரியத்தை அவர் ஈடுபடுத்தல. எங்கெங்கயோ போவாராட்டிருக்கு இந்த பூமியில,
ஏன் நம்ம போக முடியாது? ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போறார். நம்ம அவர் கூட பக்கபலமா இருந்து அவருக்கு அவரோட மறிக்கிறதா இருந்தாலும் நான் தயாரா இருப்பேன்ற நிலையில் இருக்காரு. சரிங்களா? அப்ப நம்ம இதை நினைச்சு பார்ப்போம். இந்த 2 காரியத்தையும் மறந்துடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில. மறைவானது கர்த்தருக்குரியது. நடைமுறை அறிவுறுத்தல பேதுரு விட்டுறார். அன்பு காட்டணும். அந்த காரியத்தை பத்தி நம்ம வாழ்க்கையில நம்ம இனி செய்தி கேட்கிற விதங்கள் மாறட்டும். வேத படிக்கிற விதங்கள் மாறட்டும். வாழ்க்கையில இதெல்லாம் மாறணும். நமக்கு சொல்லப்படுற விஷயங்களை உயிர்த்து ஆராயணும். அப்பதான் பரிசுத்தங்கிறது வாழ்க்கையில வரும். இல்லைன்னா அது வெறும் வார்த்தையா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. அதோடு நம்முடைய சுய அறியாமை இல்லைங்களா? நம்ம சுயத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும். நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்ட நிலை. வீணான பெருமைகளை ஒதுக்கி தாழ்மையை தரிச்சுக்கிட்டு ஆண்டவரையே பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரோடு வாழ வேண்டியது அவசியம். நம்ம அப்படி செய்வோம். நடத்துவோம்.